ஜாப் இல்லாம உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணுமா? அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து குடுக்குற மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவோம். இது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. இதுல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு மந்த்லி இன்கம் கிடைக்கும்? இதோட அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எம்ஐஎஸ்னா என்னங்கிறது பார்த்துடலாம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால போஸ்ட் ஆஃபீஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதுல நீங்க மொத்தமா ஒரு அமௌண்ட்டை போய் டெபாசிட் பண்ணிடுவீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு இதுல மந்த்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒரு சர்டன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவாங்க. இப்படிதான் இந்த எம்ஐஎஸ் ஸ்கீம் ஒர்க் ஆகும். ஸோ இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஒரு 10 lakhs அமௌண்ட்டை போய் எம்ஐஎஸ் ஸ்கீம்ல நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மாசம் 6167 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்ல மந்த்லி கிரெடிட் ஆகிட்டே வரும். இதோட லாக்இன் பீரியட் பாத்தீங்கன்னா 5 வருஷம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட 10 லட்சத்தை அவங்க உங்ககிட்டே திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க மொத்தமா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். மாசம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒர்க் ஆகுது. ஸோ இதோட சேஃப்டியை பற்றி பார்த்துலாம். சேஃப்டி 100% இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த வித டேஞ்சருமே கிடையாது. அதே மாதிரியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிற ரேட்டு உங்களுக்கு முன்ன பின்ன மாறி வர்றதோ இல்லை இந்த ஷேர் மார்க்கெட்டில் மாதிரி அப்பு டவுனு ஒரு ஷேரோட ரேட்டை பொறுத்து முன்ன பின்ன மாறும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் 10 லட்ச ரூபா போய் போட்டுட்டீங்கன்னா இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜுக்கு 6167 ரூபா உங்களுக்கு இந்த டேட்டில் வரும்னா அந்த டேட்டில் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே கிரெடிட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 10 லட்சம் நீங்கள் போட்டிங்க இல்லையா, அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்கள் மந்த்லி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எடுத்துறதுனால இதோட வளர்ச்சிங்கிறது அப்படியே தான் இருக்கும், எங்கேயுமே வளராது. ஸோ நீங்கள் போட்ட 10 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கிறீங்க பட்சத்தில் அதே 10 லட்ச ரூபாய் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, லிக்விடிட்டி எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்ஐஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா ஒரு வேலை தேவைப்படுது, நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் இதுல இருந்து உங்களோட பணத்தை எடுக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுல இருந்து உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுல இருந்து 2% பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 லட்ச ரூபாய் நீங்கள் எடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 20,000 ரூபாயை பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் என்னவோ அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க ஒருவேளை 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 1% அந்த 10,000 ரூபாயை மட்டும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் என்னவோ உங்களுக்கு அதை உங்களுக்கே கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க இதை க்ளோஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு உங்களோட என்டையர் அமௌண்ட்டுமே உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இதுல இருந்து வர்ற அமௌண்ட்டுக்கு நீங்க ஏதாவது டாக்ஸ் கட்டணுமா? ஒருவேளை உங்களோட மந்த்லி இன்கம் ஆல்ரெடி 12 லட்சத்துக்கு மேல இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2026 டாக்ஸேஷன் 12 lakhsக்கு மேல இயர்லி இன்கம் இருக்கவங்களுக்கு தான் டாக்ஸேஷன் இருக்கு. ஒருவேளை நீங்க அதுக்குள்ள இருந்தீங்கன்னா இதுக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் எதுவும் கட்ட தேவையில்லை. இன்கேஸ் நீங்க 12 lakhsக்கு மேல இருக்கீங்க, ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்றீங்கன்னா இந்த இன்கமுமே அந்த டாக்ஸபிள் இன்கம்குள்ளதான் வரும். ஸோ எம்ஐஎஸ்ல இருந்து வர்றதுக்கு டாக்ஸ் இருக்கு. நீங்க டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள எதுல இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டட். இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்க மதிப்பும் 5 வருஷத்துக்கு அப்புறமா 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்க மதிப்பும் மாறுபடும் அப்படிங்கிறதா இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. இப்போ 10 லட்ச ரூபாய் வச்சு உங்களால் என்ன வாங்க முடியுதோ 5 வருஷத்துக்கு அப்புறமா 10 லட்ச ரூபாய் வச்சு அதே பொருளை நீங்க வாங்க முடியுமான்னு கேட்டால் அந்த பொருளோட விலை ஏறி இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இது உங்களுக்கு பெனிஃபிட்டா தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்க இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டோ அந்த மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன் போறது பெட்ரு. இது யாருக்குன்னா மோஸ்ட்லி என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, வேற எங்கேயும் நம்பிக்கையா எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை, எனக்கு இதுல இருந்து எனக்கு மந்த்லி இன்கம் வேணும், நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, இதுல இருந்து எடுத்தும் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக மந்த்லி இன்கம்காக இதுல அதிகபட்சமா 10 லட்ச ரூபா போட்டு ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்துல இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது இல்லாம மீதி இருக்க அமௌண்ட்டை வேற ஏதாவது ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அது க்ரோ ஆக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, இப்போ எம்ஐஎஸ் பத்தி டீடைலா சொல்லியிருப்பேன். இது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ரிட்டையர் ஆகிட்டு உங்ககிட்ட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் இருக்கு, எனக்கு மந்த்லி என்னோட பசங்க கிட்டேயோ யாருக்கிட்டையும் நான் மந்த்லி எனக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் ரூம், அதாவது எனக்கு சாப்பாட்டு செலவுக்கோ இல்லை வீட்டு வாடகைக்கோ இந்த மாதிரியான செலவுக்கு நான் யாருக்கிட்டையும் என் பசங்களை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் வர்ற இன்கம்மை நீங்க வச்சு செலவு பண்ணிட்டு நீங்க இருக்கலாம். மீதி அந்த திரும்ப இருக்க 10 லட்சம் நீங்க எடுத்து அகைன் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பண்றீங்கிற பட்சத்துல உங்களுக்கு இது செட் ஆகும். ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸோட எம்ஐஎஸ் ஸ்கீம் பத்தி டீடைலா சொல்லியிருப்பேன்.
இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இது மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்கீமை பற்றியும் நான் ஒரு சீரீஸாக வீடியோ மேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோ எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னு இருக்கும். அதில் எல்லா போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீமை பற்றியுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதை பற்றி, வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்குமே நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, அண்ட் தென் எப்படி ஒரு இன்சூரன்ஸ் பை பண்ணுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மணி ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணுக்கு நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.